சுய இன்பம் செய்யாமலே இருந்தால் என்ன ஆகும்? கட்டுக்கதைகளும் அறிவியல் உண்மைகளும். சுய இன்பம் உடல் நலத்திற்கு எதிரானது என்ற எண்ணம் காலம் காலமாகவே மக்கள் மனதில் ஆழமாக விதைக்கப்படுகிறது. சுய இன்பம் என்பது மனிதர்களிடையே இயல்பானது என்றும் மன அழுத்தத்தை குறைக்க அது உதவுகிறது என்றும் நவீன அறிவியல் கூறினாலும், சுய இன்பப் பழக்கம் காரணமாகவே மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் நபர்களும் கணிசமாக உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பல்வேறு மதங்களும் கலாசாரங்களும் சுய இன்ப பழக்கம் தகாத செயல் என்றே கற்பித்து வருகின்றன. இதன் காரணமாக சுய இன்பப் பழக்கத்தில் ஈடுபடும் ஒருவர் தான் செய்வது ஒழுக்கமற்ற செயல் என்னும் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிறார். இந்த குற்ற உணர்ச்சி கடும் மன அழுத்தத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறது. மற்றொரு புறம், சுய இன்பப் பழக்கம் உடல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதும் பலரின் கவலையாக உள்ளது. நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தபோது, தனது உடல்நலம் சார்ந்த பல்வேறு நிலைகளுக்கும் சுய இன்பமே காரணம் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. தலைமுடி உதிர்வது, கண் பார்வை மங்குவது, அதிகமாக மூச்சு வாங்குவது என்று தனது உடல் நல பாதிப்புகள் அனைத்திற்கும் சுய இன்ப பழக்கம்தான் காரணம் என்று அவர் எண்ணுகிறார். அவருக்கு மது அருந்துதல், புகையிலை போன்ற பழக்கங்களும் உண்டு. உடல் நலம், மனநலம் ஆகியவற்றில் சுய இன்ப பழக்கத்தால் ஏற்படும் தாக்கம் தொடர்பாக பல்வேறு கட்டுக்கதைகள் உலாவரும் சூழலில் இது தொடர்பான உண்மை என்ன? உண்மையாகவே சுய இன்பம் என்பது உடலுக்கு தீங்கானதா? ஒருவர் தன் வாழ்க்கை முழுக்க சுய இன்பம் செய்யாமலே இருப்பதால் உடலுக்கு நல்லதா கெட்டதா?